Hello everyone, welcome to Amirdham. இன்னைக்கு நம்ம சேனல்ல கருப்பு கவுனி அரிசி வச்சு ஒரு weight loss breakfast recipe எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோங்க. இது weight loss பண்றவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சீக்கிரமா எடை குறையறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 160 வகைக்கு மேலே அரிசி இருக்குது. எல்லா வகையான அரிசியை ஒப்பிடுறப்ப இந்த அரிசியில் கார்போஹைட்ரேட் ரொம்பவே கம்மியாக இருக்குது. இந்த அரிசியில் இருக்கிற முக்கியமான நன்மைகள் பார்த்திங்கன்னா இது கேன்சர் செல்களை அழிக்கக்கூடிய தன்மை இந்த அரிசியில் அதிகமாக இருக்குது. அதனால் தினைக்கும் அட்லீஸ்ட் ஒரு கைப்பிடி அளவுக்காவது இந்த அரிசியை நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த அரிசியில் நான் இன்றைக்கி ஒரு சூப்பரான வெயிட் லாஸ் கஞ்சி ரெசிபி செஞ்சுருக்கேன். அது நம்ம இன்றைக்கி பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம அமிர்தம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிட்டு 3 ஆப்ஷனில் ஆல் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற ரெகுலர் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இதுதாங்க கருப்பு கவனி அரிசி. பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இது அந்த காலத்தில் மன்னர்களின் அரிசின்னு சொல்லுவாங்க. எதனால் அப்படி சொல்கிறாங்கன்னா இதோட நன்மைகள்லாம் தெரிஞ்சதுனால மன்னர்கள் மட்டும்தான் இதை பயன்படுத்தணும், சாதாரணவங்க இதை விளைய வைக்கக்கூடாதுன்னு தடை செய்யப்பட்டிருந்தாங்க. இதை தடை செய்யப்பட்ட அரிசினும் சொல்லுவாங்க. இதுலேருந்து ஒரு அரை டம்ளர் மட்டும் நான் இப்போ எடுத்துக்கிறேன். இதை நல்லா இப்போ கழுவிடலாம். கழுவிட்டு இதை அப்படியே நான் மிக்சர் ஜாருக்கு மாற்றிடுறேன். தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம், நம்ம கழுவுன தண்ணியே கொஞ்சம் இருக்குது, அதுவே போதும். சின்ன மிக்சர் ஜாராக இருந்ததுன்னா உங்களுக்கு அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால சின்ன ஜாரை எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு கொஞ்சம் கழுவுன தண்ணி மட்டும் இருக்குது, அது மட்டும் வச்சு நம்ம கிரைண்ட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட ஒரு 4 மிளகு, கொஞ்சமாக 1 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் ஜீரகம் சேர்த்துக்கிறேன். இதை சேர்த்துட்டு நம்ம நல்லா அரைச்சி எடுத்துடலாம். மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். இதை நான் இப்போ ப்ரெஷர் குக்கருக்கு மாற்றிடுறேன். நான் இன்றைக்கி அரை டம்ளர் அரிசிக்கு மட்டும் கஞ்சி வைக்கிறதுனால 2 லிட்டர் குக்கர் யூஸ் பண்ணுறேங்க. நீங்கள் கொஞ்சம் அதிகமாக கஞ்சி ரெடி பண்ணுறதா இருந்தால் கொஞ்சம் பெரிய குக்கர் எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு மேலே அதிகமாக வழியாமல் இருக்கும். நான் இது கூட ஒரு 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கையை விட்டு நல்லா கரைச்சிக்கோங்க. அப்போ தான் இந்த திப்பி திப்பியாக இருக்காது. கட்டி கட்டியாக இருந்ததுன்னா கையாலே ஃபுல்லாக உடச்சி விட்டுட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி கொஞ்சம் பத்தாத மாதிரி இருக்குது. நம்ம இன்னும் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். அரை டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்துக்கிட்டேன். இப்போ இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 4 பல் அளவுக்கு பூண்டு மட்டும் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா சின்ன வெங்காயம் நீங்கள் சேர்த்துக்கலாங்க. எனக்கு சின்ன வெங்காயம் டேஸ்ட் அவ்வளோ பிடிக்காது, அதனால் பூண்டு மட்டும் நான் சேர்த்துக்கிறேன். இதை இப்போ மூடி போட்டு 3லேருந்து 4 விசில் வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம குக் பண்ணி எடுத்துடலாம். குக்கருக்கு வெயிட் போட்டுட்டு அடுப்பை ஆன் பண்ணிடுறேன். 3லேருந்து 4 விசில் வரைக்கும் வரணுங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்க. அப்போ தான் கஞ்சி நல்லா வெந்து வரும். இப்போ ப்ரெஷர் தன்னால் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். கஞ்சி நமக்கு நல்லா வெந்து ரெடியாகி வந்திருக்கு. இந்த கஞ்சி பெரிய கிளாஸில் ஒரு 2 டம்ளர் அளவுக்கு வரும். ஒருத்தவங்களுக்கு இது கரெக்டாக இருக்குங்க. 2-3 பேருக்கு செய்கிறதா இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அரிசியை எடுத்துக்கோங்க. ஒருத்தவங்களுக்கு அரை டம்ளர் அரிசியே கரெக்டாக இருக்கும். வெயிட் லாஸ் பண்ணுறவங்க மட்டும் இல்லைங்க, ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, பிபி சுகர் இருக்கிறவங்களும் இதை கண்டிப்பாக குடிச்சிங்கன்னா எல்லாமே உங்களுக்கு ரெடியூஸ் ஆகும். இது வாரத்தில் ஒரு 4 நாள் கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த கஞ்சி குடித்ததுக்கப்புறமா இட்லி தோசை அந்த மாதிரி எதுவும் நீங்கள் சாப்பிட வேணாம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இது ஒன்று மட்டுமே போதும். இன்னும் நல்லா பெட்டர் ரிசல்ட் கொடுக்கணுன்னா டெய்லி 1/2 அன் ஹவர் வாக்கிங் போங்க, மைல்டாக எக்ஸசைஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு 2 மாதத்தில் நல்லாவே வெயிட் ரெடியூஸ் ஆகுங்க. ஹோப் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட தவறாமல் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.